வணக்கம். நாம பாக்குற, கேக்குற, உணர்ற இந்த உலகம் உண்மையிலேயே நிஜம்தானா? இல்ல நம்ம மூளை நமக்கு காட்டுற ஒரு பெரிய மாயையா? வாங்க, இந்த ரொம்ப ஆழமான கேள்விக்குள்ள ஒரு பயணம் போலாம். யோசிச்சு பாருங்க. உங்க கண்ணுக்கு தெரியிற இந்த நிறங்களும் நீங்க தொட்டு உணர்ற இந்த பொருட்களும் தான் நிஜத்தோட உண்மையான முகம்னு நினைக்கிறீங்களா? ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா நவீன அறிவியலும் சரி, ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான நம்ம தத்துவமும் சரி, ரெண்டுமே இல்லைன்னு தான் சொல்லுது. சரி, இந்த ஐடியா என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் டீப்பா பாப்போமா? டொனால்ட் ஹோஃப்மேன்னு ஒரு விஞ்ஞானி இருக்கிறாரு. அவரு சொல்றது ரொம்ப சிம்பிள். உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஒரு ஃபைல் ஐகான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நீல கலர் பாக்ஸ் நிஜமாவே அந்த ஃபைலோட கோட் கிடையாது இல்லையா? அது ஜஸ்ட் ஒரு சிம்பிள். ஹோஃப்மேன் என்ன சொல்றாருன்னா, நாம பார்க்குற எல்லாமே, ஒரு மரம், ஒரு கல், எல்லாமே இந்த மாதிரி ஐகான்கள் தானாம். அதாவது நாம உயிர் வாழ்றதுக்கு வசதியா நம்ம மூளை சிம்பிளாக்கி காட்டுற விஷயங்கள் தானே தவிர இதுதான் உண்மையான நிஜம்னு சொல்ல முடியாதுங்கிறாரு. இப்போ இந்த மாடர்ன் சயின்ஸ் தியரியிலேருந்து அப்படியே ஒரு டைம் டிராவல் பண்ணி ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி போலாம். காஷ்மீர் சைவம்னு ஒரு தத்துவம் இருக்கு. நிஜம் எப்படி உருவாகுதுன்னு கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ஆச்சரியமான விளக்கத்தை அது நமக்கு கொடுக்குது. இந்த தத்துவப்படி ஆரம்பத்துல எதுவுமே இல்ல, வெறும் தூய வடிவமே இல்லாத ஒரு ஆற்றல் மட்டும்தான் இருந்துச்சு. அத பராசக்தின்னு சொல்றாங்க. இந்த ஆற்றல் லேசா துடிக்கும் போது அது தகவலை உருவாக்குது. முதல்ல எழுத்துக்கள் மாதிரி சின்ன சின்ன அணுக்கள் உருவாகுது. இதெல்லாம் கம்ப்யூட்டரோட லாஜிக் கேட்ஸ் மாதிரி. அப்புறம் இந்த எழுத்துக்கள் ஒன்னு சேர்ந்து வார்த்தையா மாறும்போது அது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி ஆகிடுது. கடைசியா இந்த தகவல், அதாவது இந்த வார்த்தை ரொம்ப அடர்த்தியாகி நம்ம பார்க்குற தொடுற திடப்பொருட்களா மாறுது. அப்போ இதோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன தெரியுமா? கேட்டு ஆடி போயிடுவீங்க. நீங்க ஒரு டேபிள தொடும்போது நீங்க உண்மையில மரத்தை தொடல. அதுக்கு பதிலா பயங்கரமா அடர்த்தியாகி திடப்பொருள் மாதிரி நமக்கு தெரியற ஒரு இன்ஃபர்மேஷன் பேக்கேஜை தான் தொடுறீங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த உலகமே உறைஞ்சு போன ஒரு கம்ப்யூட்டர் கோட் மாதிரி தான். இந்த பிரபஞ்சத்துக்கான ஐடியாவை இப்போ நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வருவோம். இந்த பழங்கால பார்வை நம்ம உடம்புக்குள்ள எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? தாந்திரீக உடற்கூறியல் படி உங்க உடல் வெறும் செல்களோட கூட்டு கிடையாது. அது ஒரு ரொம்ப சிக்கலான சர்க்கியூட் டயக்ராம். சமஸ்கிருத மொழியில இருக்கிற 50 எழுத்துக்களும் உங்க உடம்போட சக்தி மயங்களான சக்கரங்கள்ல ஒரு பியானோ கீஸ் மாதிரி பரவி இருக்கு. இந்த சிஸ்டத்துக்கு பேரு தான் மாத்ரிகா சக்கரம். நம்ம உடம்புல கீழே இருக்கிற சக்கரங்கள் நம்மளோட அடிப்படை ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. உதாரணத்துக்கு மூலாதார சக்கரம் திடப்படுத்துற வேலையை பாக்குது. அதாவது நம்ம எலும்பு, தசை எல்லாத்தையும். சுவாதிஷ்டான சக்கரம் ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம உடம்புல இருக்கிற திரவங்கள், ஆசைகள் இதெல்லாம். மணிப்பூர சக்கரம் மாற்றத்தை நிர்வகிக்குது. அதாவது சாப்பாட்டை சக்தியா மாத்திர நம்ம உடம்போட மெட்டபாலிசம், நெருப்பு இங்க தான் இருக்கு. இதய சக்கரமான அநாகதம் தான் நம்மளோட எமோஷன்ஸோட சென்ட்ரல் ப்ராசஸர். நம்பிக்கையிலிருந்து கவலை வரைக்கும் 12 விதமான இன்ஃபர்மேஷன் சேனல்ஸை இது கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க மனசு வலிக்குதுன்னு சொல்லும்போது இந்த சேனல்கள்ல போற இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ உண்மையிலேயே தடைப்படுது. உங்க இதயத்தோட இசை சுருதி தப்பி போகுது. உடம்புல மேல போக போக விசுத்தி, அதாவது தொண்டை சக்கரம் தகவலை வெளிப்படுத்துற வேலையை பாக்குது. உயிரெழுத்துக்கள் எல்லாம் இங்க தான் இருக்கு. மெய்யெழுத்துக்கள் சத்தமா ஒலிக்கிறதுக்கு இடம் கொடுக்கறது இதுதான். கடைசியா ஆக்யா சக்கரம், நம்மளோட 3வது கண். இதுதான் நம்ம கமாண்ட் சென்டர். பிரபஞ்சத்தோட பைனரி கோட், அதாவது 0 மற்றும் 1 மாதிரி சிவன் மற்றும் சக்தி, உணர்வு மற்றும் பொருள், இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்றது இந்த சக்கரம் தான். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மனசளவுல ஏற்படுற நோய்களுக்கு இது ஒரு தகவல் தொழில்நுட்ப விளக்கத்தை கொடுக்குது. நாம ஆரோக்கியமா இருக்கும்போது இந்த சக்தி, அதாவது தகவல், எந்த தடையும் இல்லாம இந்த எழுத்து சேனல்கள் வழியா பாயுது. ஆனா நோய்ங்கிறது நம்ம கோட்ல ஏற்படுற ஒரு கிளிச் மாதிரி. உங்க முதுகு வலினா அது உங்க மூலாதார சக்கரத்தோட திடப்படுத்துற கோட்ல ஏற்பட்ட ஒரு தப்பா இருக்கலாம். உங்க ஹார்ட்வேரான உடம்பு ஃபெயில் ஆகுது ஏன்னா உங்க சாஃப்ட்வேரான ஒலி கரப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 உலகத்தையும் ஒன்னு சேர்ப்போம். ஒன்னு மாடர்ன் சயின்ஸ், இன்னொன்னு பழங்கால தத்துவம். இது ரெண்டும் எப்படி ஒரே இடத்துல வந்து சந்திக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த ஒப்பீட்டை பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. 2 சிஸ்டமும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது, ஆனா வேற வேற மொழியில. ஹோஃப்மேன் உணர்வுள்ள முகவர்களோட நெட்வொர்க்னு சொல்றாரு. காஷ்மீர் சைவம் அத தூய ஆற்றல், அதாவது பராசக்தின்னு சொல்றது. ஹோஃப்மேனோட உணர்வு பூர்வ ஐகான்கள் தான் சைவ தத்துவத்துல உறைந்த வார்த்தைகள். கடைசியில நிஜம்ங்கிறது உணர்வுல இருந்து தான் வருது, இல்லனா ஆற்றல்ல இருந்து தான் வருதுன்னு ரெண்டுமே ஒரே முடிவுக்கு வருது. ஹோஃப்மேனோட தியரிய இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க, உணர்வுள்ள முகவர்னா அது ஏதோ உயிரியல் சம்பந்தப்பட்ட விஷயம்னு நினைக்காதீங்க. அது ஒரு மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட். அதாவது எதெல்லாம் உணர முடியுமோ, முடிவெடுக்க முடியுமோ, செயல்பட முடியுமோ அது எல்லாமே ஒரு உணர்வுள்ள முகவர் தான். அது உயிரியலா இருக்கலாம், இல்ல செயற்கையாவும் இருக்கலாம்.
சுருக்கமா சொல்லணும்னா ஒன்னு நவீன இயற்பியல்ல இருந்தும் இன்னொன்னு பழங்கால தத்துவத்துல இருந்தும் வந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. நாம அனுபவிக்கிற இந்த நிஜம் உண்மையான நிஜத்தை மறைக்கிற ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தான். அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை வேற. சரி, இதனால நமக்கு என்ன? இந்த தியரி எல்லாம் தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? இங்கேதான் ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா இருக்கு. இந்த மொத்த சிஸ்டத்தோட புரோகிராமரே நீங்க தான். ஒரு டோஸ்டர் மாதிரி நாம உருவாக்குன மிஷினை யோசிச்சு பாருங்க. அதுக்குன்னு கொடுத்த வேலையை மட்டும்தான் அது செய்யும். காலப்போக்கில் அது வீணா போயிடும். ஆனா மனித உடம்பு அப்படி இல்ல. அது ஒரு அதிசய மிஷின். அது குழப்பத்திலிருந்து ஒழுங்க உருவாக்குது. அதுக்கு எல்லையே இல்லாத சாத்தியக்கூறுகளோட ப்ரோக்ராம் பண்ண முடியும். இத வேற மாதிரி சொல்லணும்னா, இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை நீங்க தான் இயக்குறீங்க. அந்த டெக்னாலஜி தான் உங்க உடல். வாங்க உங்க பர்சனல் கம்ப்யூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்ப்போம். உங்க ஹார்ட்வேர் என்னன்னா தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கிற ஒரு பயோசூட். உங்க சாஃப்ட்வேர் ஒலிகளாலையும் எழுத்துக்களாலேயும் ஆன ஒரு குவாண்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ யூசர் யாரு? அந்த யூசர் எல்லையில்லாத அந்த உணர்வு, அதாவது சிவன். இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. இந்த பிரபஞ்சத்தோடவே மோஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியே நீங்க தான் ஓட்டிட்டு இருக்கீங்க. அதுக்கு எல்லையே இல்லாத ப்ரோக்ராமிங் கெப்பாசிட்டி இருக்கு. அப்போ நீங்க என்ன ப்ரோக்ராம் பண்ண போறீங்க? உங்க வாழ்க்கையில நீங்க எதை உருவாக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.